4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ஒரு ஆங்கில வேதாகமத்துல எல்லாரும் சேர்ந்து ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது 3 செய்திகளை கொண்ட ஒரு சீரீஸ்னு கடந்த வாரமே நான் சொன்னேன். கடந்த வாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம தியானித்தோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக 7ஆம் அதிகாரத்திலிருந்து வசனங்கள் 10 16 வரை தியானிக்க போகிறோம். இப்போ உடனே உங்களுடைய கேள்வி, ஃபர்ஸ்ட் இது தானே வரணும், நம்ம தானே யோசித்தீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் 7 அப்புறமா தானே 9, இது என்ன 9ல இருந்து இப்ப எங்க வரணுங்கிறாரு? ரிட்டன் 7. ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அந்த காரணம் என்று சொன்னால், பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, யார் மூலமா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா. இங்க ஒரு இந்த ஆகாஸ் யார் அப்படின்னு கேட்டா, உசியா ராஜாவுடைய குமாரன். எந்த காலம்னு கேட்டா, பிரிந்திருக்கிற ராஜ்யபாரம், டிவைடட் கிங்டம். சாலமோனின் குமாரன் ஆகிய எரோபெயாம் ரெகோபெயாம் நாட்களிலே ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், அல்லது இஸ்ரவேல் யூதா என்று பிரிந்திருக்கிற அந்த நாட்களில் வாழ்ந்தவன் ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த நாட்களிலேயே இன்னும் சில காலத்துக்கெல்லாம் இவர்கள் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் அடிமைகளாய் கொண்டு போகப்பட போகிறார்கள். அது அடிமைதனத்தின் காலம். அந்த காலத்துக்கு முந்தைய காலத்திலே, பிரிந்திருக்கிற ராஜ்யபாரத்தின் காலத்திலே, உசியா ராஜாவின் குமாரனாகிய ஆகாஸ், இந்த ஆகாசனுடைய நாட்களிலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி ராஜா கிட்ட, ராஜாவே, ஆண்டவர்கிட்ட நீ ஒரு அடையாளத்தை கேளு. அது வானத்துலனா இருக்கட்டும், ஆழத்துலனா இருக்கட்டும், கடல்ல இருந்து ஒரு அடையாளமா இருக்கட்டும், அல்லது வானத்துல இருந்து ஒரு அடையாளமா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், நீ ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொள், வேண்டிக்கொள் என்று சொன்னான். அதுக்கு ஆகாஸ் ராஜா, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். நான் கேட்க மாட்டேன், நான் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சித்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இப்படி சொன்னது நியாயம் தானே? இப்படி சொன்னது சரிதானே? இப்படி சொன்னது கரெக்ட் தானே? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு மோசேயினாலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது உண்மைதானே?
அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரை பரீட்சை பார்ப்பேன் அப்படின்னு ராஜா கேட்டது நியாயம் தானேன்னு நமக்கு வெளியரங்கமாய் தோன்றும். ஆனா கொஞ்சம் ஆழமாய் இது சிந்திக்கும் போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் தான் அனுப்பி இருக்காரு. அனுப்பி ஆண்டவர் தான் சொல்லி இருக்காரு, என்கிட்ட என்ன கேளுங்க, என்கிட்ட என்ன கேளுங்க, அடையாளத்தை கேளுங்கன்னாரு. இவன் என்னன்றான், மோசே சொல்லிட்டாரு ஆண்டவரை பரீட்சை பாராது இருப்பாயாக. டெஸ்ட் பண்ண சொல்லியா கேட்டாரு? அடையாளத்தை கேளுன்னு கேட்டாரு, சொன்னாரு. டெஸ்ட் பண்ணியா பார்க்க சொன்னாரு, சோதித்தா பார்க்க சொன்னாரு, அடையாளத்தை கேளுன்னாரு. நாம அப்படிதான் நிறைய நேரத்துல அறக்குறையா புரிஞ்சுக்கிறோம். பைபிள மாத்திரம் இல்ல, மற்றவர்கள் சொல்றத கூட கேட்கறது இல்ல. நம்ம we don't want to listen, கேட்கறதே இல்ல. அவங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது காது கொடுத்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு விருப்பமே இல்ல, டைம் இல்ல. we are very busy. உண்மையாவே சிலர்கிட்ட போன்ல ரொம்ப பிரச்சனை. எங்க கலை செல்விக்குது இல்ல, நான் போன் பண்ணியிருப்பேன், என்ன பேசவே விடாது, அதுவே பேசிட்டு அதுவே போனை கட் பண்ணிடும். பேசவே என்ன சொல்ல வரோம் நாங்கன்னு கூட கேட்காது. அது நினைச்சுதான் நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். என்ன காரணம்? நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு தெளிவடைய வேண்டும். ஒருவேளை இந்த ஆகாஷ் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டிருந்தா ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்திருப்பாரு. பின்னால எல்லாரும் அந்த அடையாளத்தை பார்த்து இயேசுநாதர் வந்த போது அவரை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள் ஒருவேளை. ஆனா அவனும் என்ன பண்ணிட்டான், நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன்ட்டான், ஆண்டவரை சோதிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்றார். இங்க நீங்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதிக்க வேணாம். கடவுளே நீ இருக்கிறியா இல்லையா, நீ இருக்கிறியா இல்லையா, உனக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்குக்குதா, அப்படியெல்லாம் பேச வேணாம். மாறா அவர் சொல்றார், என்னிடத்துல கேளுங்கள். இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள். அப்பொழுது நான் ஆண்டவரை பரீட்சைக்கு பார்க்க மாட்டேன். அவரே உண்மையான ஆண்டவர் வந்து அவரே எடுத்துன்னு வந்து மூட்டை இறக்கிட்டேன் என் வீட்டுல, அவரே எடுத்துன்னு வந்து குத்துட்டோம், அவரே பார்த்துக்கிட்டோம், அவரே தான் பார்த்துக்கிறாரு. நிறைய நேரத்துல அப்படித்தான், பெரும்பாலும் அப்படித்தான். நீ என்ன சொன்னாலும் மரமண்ட உனக்கு இது ஏறாது, சரி என்ன பண்றது போ அப்படின்ட்டு, போனா போட்டோம் போ அப்படின்ட்டு அவரே தான் உயிரோட நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறார். ஆனா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால் கேட்க வேண்டும், தட்ட வேண்டும், தேட வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாஷ் ராஜா நான் கேட்க மாட்டேன், என் தேவன் ஆகிய கர்த்தரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பொழுது ஏசாயா ராஜாவை விட்டுட்டான். தாவீதின் வம்சத்தாரை பார்த்து, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? நான் வந்ததே ஆண்டவர் சொல்லித்தான். ஆண்டவர் சொல்லி என்ன அனுப்பிக்கிறார் உங்க வீட்டுக்கு, ஆண்டவர் சொல்லி உங்ககிட்ட அனுப்பி இருக்காரு. அடையாளத்தை கேளுங்கன்னு நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி வேற எதையோ புடிச்சுக்கின்னு நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், மனுஷரை விசனப்படுத்துகிறது போல தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? நாம ரெண்டையும் செய்யறோம், மனுஷரையும் விசனப்படுத்துறோம், அடுத்து தேவனையும் விசனப்படுத்துறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் வந்து ஒரு பர்சன், ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அவரு அது இல்ல, ஆவியானவர் அது இல்ல. அவர் வந்து துக்கப்பட முடியும், அவர் காயப்பட முடியும்,
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. நாம பழகிட்டோம், நம்முடைய சொல்லால செயலால மற்றவர்களை ரொம்ப உதாசீனமா, ரொம்ப அப்படியே அப்படியே ஃப்ரீக்வெண்டா, அப்படியே அப்படியே டைரக்டா மனுஷரை வசனப்படுத்துறோம். ரெண்டாவது, நம்முடைய செயலால சொல்லுங்க தேவனை. தீர்க்கதரிசி சொல்றான், ஜனங்களை வசனப்படுத்துற மாதிரி தேவனை வசனப்படுத்துகிறது என்ன, வசனப்படுத்த முயற்சிக்கிறது என்ன? நீ கேட்காத, நீ கேட்க போறது இல்ல, கர்த்தர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஜோரா கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நாம ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 1 2 3 4 5. அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டது 1 2 3 4 5. அவரிடத்துல கேட்காம பெற்றுக்கொண்டது கோடி கோடியா, மூட்டை மூட்டையா, லோட் லோடா. எப்படி? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எத்தனை பேர், அன்புள்ள ஆண்டவரே, என் கண்கள் சரியாய் பார்க்க வேண்டும், என் காதுகள் சரியாய் கேட்க வேண்டும், என் மூக்குல வாசனை எல்லாம் போச்சு, கொரோனா வந்ததுல இருந்து எதுவுமே தெரிய மாட்டேருந்து, அது திரும்ப வரணும், என் நாக்குல ருசி வரணும் அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? என் இருதயம் செயல்பட வேண்டும், என் கிட்னி செயல்பட வேண்டும், என் நுரையீரல் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? கேட்டதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், அரிசி கொடு, பருப்பு கொடு, கறி கொடு, முட்டை கொடு, மீன் கொடு. கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காத சுகத்தையும் கொடுத்தாரு, நீ கேட்காத நன்மையையும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் கூட நம்முடைய உடல் உறுப்புகளை குறித்து ஸ்பெசிபிக்கா, மற்றதெல்லாம் விட்டுறலாம், குறிப்பா ஸ்பெசிபிக்கா உடல் உறுப்புகளை குறித்து நம்ம ஜெபம் பண்ணதில்லை. ஆனா அவைகளை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, நம்மள கொடுத்து வச்சிருக்கார். சில ஆபத்துகள், உதாரணத்துக்கு இந்த மழை வெள்ளம் வந்துருச்சுல்ல, அப்போ ஒரு மரம் இப்படி விழுதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னால தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, அந்த வழியா 2 வீலர் கடக்குறாங்க. ஒரே செகண்ட் இந்த கண்ணிமைக்க நேரம் இவங்க இப்படி போறாங்க, மரம் விழுது. ஒரு செகண்ட் என்னண்டா அங்கேயே செத்துட்டு இருப்பாங்க. சரி, இது சிசிடிவி கேமரால பிடிச்சதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பிடிக்காதுன்னு எத்தனை முறை கண்ணிமைக்க நேரத்துல நமக்கு தெரியாமலே எத்தனை முறை கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருப்பார். அற்புதம். அன்பரசனையா அற்புதமா சொன்னார். அவரு பாரு, அவங்க அண்ணனை நினைச்சு அவரு இதுல எத்தனை போய் விட்டாப்போ, நம்ப கொரோனா டைம்ல தினந்தோறும் எந்த சங்கீதத்தை படிச்சோம் சொல்லுங்க? 90 உன்னதமானவரின் சர்வ வல்லவருடைய நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் தேவன், நான் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தமது சிறகுகளாலே உன்னை அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும், இருளில் நடமாடும், மத்தியானத்தில் பாழாக்கும், பயப்படாதிருப்பாய். இதுதான் நாம கேட்காம அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம கேட்கறதெல்லாம் அநித்தியமானது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் டெம்பரரி. ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க? எப்படி இருக்குது? டெம்பரரி, அநித்தியமானது. அவர் கொடுக்கறதெல்லாம் நித்தியமானது. நித்திய வாழ்க்கையை கேட்காம கொடுத்தாரு. எப்படி? நான் சொல்றேன் அடையாளத்தை கேளுன்னு, நீ கேட்க மாட்ட, நானே கொடுக்கிறேன். என்ன அந்த அடையாளம்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடும். அவன் குழந்தை பிறந்தா எனக்குன்னா அப்படின்னு யோசிக்கலாம். பிறக்கிறவருக்கு ஒரு பேரு இருக்கு, என்ன தெரியுமா? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன். சத்தமா சொல்லுங்க, தேவன்
நம்மோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். சமீபமா நம்ம பைபிள் காலேஜுக்கு முன்னால, காம்பவுண்டுக்கு முன்னால ஒரு சம்பவம். ஒரு ஒரு அம்மா ஆடு மேய்க்கிறவங்கள அவங்க விபத்துல செத்துட்டாங்களோ கொலை செய்யப்பட்டாங்களோ தெரில, இன்னும் தெரில. ஆனா நான் கூட அந்த அம்மாவை பார்த்துருக்கேன். நம்ம காம்பவுண்டுக்கு முன்னாலே கொஞ்சம் தூரத்துல பள்ளத்துல அவங்க இறந்த நிலைமையில கண்டு எடுத்திருக்காங்க. சரி, அது போன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில போனா அவங்க பேனர் மாட்டிட்டு இருந்துச்சு, எனக்கு தெரியல. அப்புறம் போக போக அவங்க மரணம் சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இது கேட்டுன்னு வந்தாங்க அப்படின்னாலாம் தகவல். சரி, இதுக்கு சென்டர்ல பிரதர் கிடியன் வந்து அங்க இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் தேம்பி தேம்பி அவ்வளோ ஒரு மாதிரி சத்தம் கேட்டான். சரின்னு இது கூட பைபிள் காலேஜ்ல இருக்க ஒரு தம்பியை கூப்பிட்டு 2 பேரும் இருந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த சத்தம் நின்றுக்கு, திரும்பி தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். அது உண்மையா அவங்க தேம்பி தேம்பி அழுதாங்களோ அல்லது தூரத்துல கிராமத்துல எங்கன்னா அவங்க அழுதுன சத்தம் எதிரொலிச்சதோ, அந்த 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 காரியத்துக்குள்ள நான் போக விரும்பல. நான் போக விரும்புற காரியம் என்னன்னா, இப்படி எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, நம்மையோ கர்த்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறார். புரியுதா? இப்படி எத்தனை ஆபத்துகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, நம்மையோ கர்த்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், டொமினியன் ஆர்எஸ் திருச்சபை மக்களே கேளுங்கள், ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அந்த அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அதோட நிக்கல, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இதுதான் முக்கியம். இன்னைக்கு எது முக்கியம்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்தா என்ன நடக்கும்? இதை கொஞ்சம் நாம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல நிறைய சம்பவங்கள் இருக்கு. கொஞ்சம் உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக யாக்கோப நான் நினைவு கூற விரும்புகிறேன். நிறைய இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அதுல இன்னைக்கு நான் யாக்கோபை நினைவு கூற விரும்புறேன். அண்ணனுக்கு பயந்துன்னு அப்பம்மா வீட்டை விட்டுட்டு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக எங்க போயிட்டான் சொல்லுங்க? பாதாமாரான் மாமா வீட்டுக்கு போயிட்டான், தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டான். அங்க தாய் மாமன் 1க்கு 2 பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காரு. போனா அங்க ஒரு பெண்ணை, 2வது பொண்ணை ரொம்ப இவருக்கு பிடிச்சிச்சு. மாமனார்கிட்ட போனா போயிட்டு சொன்னா, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அதுக்காக நானே 7 வருஷம் உனக்கு. இப்படி யாருன்னா பாத்துக்கிறீங்களா? தானா கழுத்தை கொடுக்கிற ஆடை பாத்துக்கிறீங்களா? அது இவன் தான். இவனே போய் கழுத்தை கொடுத்தான். அவன் பார்த்தான், இலவசமா நமக்கு ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறான். 7 வருஷம் முடிஞ்சிச்சு. 7 நாள் மாதிரி போயிருச்சு. மாமனார்கிட்ட போனான், 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி. 2 பேரும் பொழுது சாஞ்சது, 2 பேரும் உக்காந்தாங்க, திராட்சை ரசம் குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க. அதோ அந்த ரூம் போப்பா, அதான் உன்னோட மனைவி அங்கே போயிருக்கிறார். இவர் போனாரு. காலையில பார்த்தா அது யாரு இல்ல, ரேச்சல் இல்ல, ராகேல் இல்ல, லேயாளா போச்சு. மாமனார்கிட்ட கோபமா வந்தா, யோ ஏமாத்திட்ட நீ என்ன. நான் 2வது பொண்ணு கேட்டா, மாப்பிள்ள ஒன்னும் வருத்தப்படாது, அதுவும் உன்னுக்கு தான். மூத்தவள் இருக்கிறப்ப 2வது எங்க இதுல கல்யாணம் பண்ண முடியாது. 2 மருமகன் கிட்ட நான் ஏன் கஷ்டப்படணும்? இப்போ 2 வண்டி வாங்கி கொடுக்கணும், 2 கட்லு, 2 பீரா, 2 எல்லாம் 2 செய்யணும். 1 டபுள் செக்ஷனுவா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். சமீபமா கல்யாணம் ஆச்சு இல்ல, நம்ம சர்ச்சில் சமீபமா கல்யாணம் ஆச்சு. பெண் வீட்டா இருக்கும் சரி, ஆண் வீட்டா இருக்கும் சரி, எத்தனை செலவுகள். முன்னெல்லாம் ரொம்ப நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ வீட்டுக்கிட்டே தான் கல்யாணம்.
மைன்ஸ்ல இருந்து டிராக்டர்ல தட்டி எத்தனை வருவாங்க, அது கட்டுறதுக்கு ஆளுங்களையும் அனுப்புவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு அவங்களே வந்து தட்டியை பிரிச்சு டிராக்டர்ல போட்டு எத்தனை போயிடுவாங்க. அப்போ இப்போ வெறும் மண்டபத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்ட வேண்டி இருக்குது. எங்க போயிடுச்சு பண்ண முடிய செலவுகள் எல்லாம். சரி, இவனுக்கு இந்த பொண்ணு உனக்கு தான் இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். 14 வருஷம் ஆடு மேய்ச்சான் ரேச்சலுக்காக. 2 மனைவி 2 மருமனையாட்டி 4 பேர் ஆயிட்டாங்க. இவன் போயிட்டு மாமனார்கிட்ட சொன்னா, முடிஞ்சிச்சா, நான் போறேன், உனக்கு நான் கமிட் பண்ண வருஷம் முடிஞ்சிச்சு, ஏதோ எங்க அண்ணன் அங்க பேசாத அங்கேயே சும்மா இருந்துக்கலாம், எங்க அப்பா கிட்ட ஏமாத்தாது இருந்துக்கலாம். அங்க போய் எங்க அப்பா, அப்பதான் புத்தி வர்றது அப்பா வீட்டுல தான். ஓ கல்யாணம் ஆச்சு, மகன் அப்பா கிட்டப்பா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன்னா, அப்பா வேணாடான்னாரு. இந்த மனுஷனுக்கு பொறாம என்ன போவே விட மாட்டேன்னுக்கிறாரு, எங்க மாமியார் வீட்டுக்கு போக விட மாட்டேன்னுக்கிறாரு. அப்பா சொன்னார், வேணா மகன் அங்க வேணா, எதுவும் இங்கே இல்ல இல்ல நான் போவேன். சரி போடா, உன் சாப்பாட்டுல உன் மூஞ்சி தெரியறதுக்குள்ள திரும்பி வந்துரு. நான் ஏற்கனவே சொன்னதான், இன்னைக்கு நிறைய பேர் புதுசா இருக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். சாப்பாட்டுல மூஞ்சி தெரியுமா, ஆமா அதுக்குள்ள திரும்பி வந்துரு. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போன உடனே மருமகன் வந்தவொடனே வாழை இலையில பால் பாயாசத்தோட பல சாப்பாடு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சான். சாப்பிடுறப்ப அப்பா நினைச்சான், எங்க அப்பக்காரன் பொறாம போச்சவன், இப்படிப்பட்ட சொகத்தை அனுபவிக்க விடாம என்ன தடை பண்ணானே அப்படின்னு. சரி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். புது சோறு இல்லையா, மாப்பிள்ள புது சோறு, நான் ரொம்ப சந்தோஷம். சும்மா உனக்கு இப்ப ரீசெண்டா அந்த நாள சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க நாளுக்குது, அன்னைக்கு அவங்கள கேக்குறேன். ரொம்ப கத்துறாரு உங்க ஃப்ரெண்டு, அடுத்த வருஷம் இருக்குது. ஓகே, கடைசியா போச்சு, 1 நாள் 2 நாள் போச்சு. 3ஆவது நாள் காலையில மாமியாரும் மனைவியும் பேசிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கார வேலை எதுவும் செய்ய மாட்டாரா, சும்மா உட்காந்துக்கிறாரு. நீ கஞ்சி கொடு, ராத்திரி கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, எத்தனை போய் கூட கஞ்சி எத்தனை போய் கொடு. இவரு ரெடி ஆயிட்டு உக்காந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீ கச்ச மாதிரி கிடைக்கும். கஞ்சி ஊத்தின்னு வந்து வச்சாங்க. நடித்துன்னா, நீ செய்யற வேலைக்கு இது போதும் நாங்க எங்க அம்மா. கஞ்சில சொல்லுங்க, மூஞ்சி தெரிஞ்சிச்சு. அப்பதான் அவங்க அப்பா சொன்னது, அட்டை தாண்டா அந்த மனுஷன் சொல்லிக்கிறேன். பட்டாத்தான் தெரியுது அப்பாவுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு பிள்ளைங்களுக்கு. பட்டு பார்த்தா தான் தெரியும். நான் தான் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால சொல்றோம், வேணாப்பா வேணாம், பட்ட பிறகு எங்க அப்பா சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் அப்பா அவரை வரலன்னு தெரியல எனக்கு. என்ன சந்தோஷம். அந்த மனுஷன் பாவம் இளைப்பாறுதல் இருக்கிறாரு. கேட்டோம், அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நான் ஒருத்தவருக்கு தொல்லை கொடுத்தேன், எனக்கு 2 தொல்லை கொடுக்குதுங்க. பத்தியா, 1:2. நான் எங்க அப்பாவுக்கு 1 மடங்கு தொல்லை கொடுத்தேன், எனக்கு 2 மடங்கு தொல்லை ஆயிடுச்சு. இதே தான் எல்லாருக்கும் நடக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்கலாம், இதுதான் எல்லாருக்கும் நடக்கும். நீ கேட்க போறதில்ல, நான் என்ன நீ கேட்க போறதில்ல, நானே கொடுக்கிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருந்தார். 14 வருஷம் கழிச்சு நான் போறேன் மாமனார் கிட்ட. மாமனார் சொன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் குறிப்பினால் அறிந்தேன். இங்கே இருந்தோம், நீ வர்றப்ப என் மந்த 4-5 தான் இருந்துச்சு, நீ வந்த பிறகு மந்த பெருக்கத்துக்கு அளவே இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் குறிப்பினால் அறிந்தேன். ஒரு சிலரோட கர்த்தர் இருக்கிறார்னா சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தாவே நமக்கு தெரியும் இவங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்மால பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும். சரி, நம்ம அந்த நிலைமைக்குள்ள போனோம். அது ஒரு இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம். கர்த்தரை நம்மோட வச்சுக்கிறது ஒரு அனுபவம். எப்படி எல்லாம் வரும்? ஜெபத்துல வரும்.
வேத வாசிப்புல வரும். எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நாம் செலவிடுகிறோமோ அதன் அடிப்படையில வரும். அது கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுன்னு எல்லாரும் கூட இருக்க மாட்டார். அவருக்காக பிரயாசப்படுகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்காக ஒன்னு எடுத்து இப்படி வைக்கிறவங்களுக்கூட கர்த்தர் இருப்பார். அவருக்காக செலவிடப்பட விரும்புகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவருக்காக பிரயாசப்படுகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவருக்காக முயற்சி செய்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவருக்காக நன்மை செய்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவருக்காக ஜெபிக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றபடி, அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றபடி, அவங்கவுங்க தாளந்துகளுக்கு ஏற்றபடி, அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி, திராணிக்கு ஏற்றபடி அவங்கவுங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டால் அங்கே கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா, நாம ஆண்டவரோட இருக்க முயற்சிப்பதில்லை. இதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருக்க விரும்புவதில்லை. The more you stay in the presence of God, more you are protected. எவ்வளவு அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறாயோ அவ்வளவாய் நீ பாதுகாக்கப்படுகிறாய், அவ்வளவாய் போஷிக்கப்படுகிறாய், அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். சில உதாரணங்கள் சொல்றேன், கேட்டுக்குங்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்க ஆண்டவரும் நீங்களும் உங்களுக்கு ரொம்ப நாளா லீலா பேலஸ் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசை. சரி, அது ரொம்ப பெருசா போயிடுச்சே. ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. கேஜிஎஃப்ல ஒரு நல்ல ஹோட்டல் உங்களுக்கு தான் தெரியும். சாண்ட்வி. ஓகே, அது அங்க இருக்குது. ஓகே, அங்க போய் சாப்பிடணும்னு ஆசை. ஒரு 4 பேர் போய் சாப்பிடணும்னா ஒரு 5000 ரூபாய் வேணும். நீங்களும் ஆண்டவரும் போறீங்க. போறப்போ பர்ஸ் மறந்துட்டு போயிடுறீங்க. இருந்தாலும் நீ கட்ட போறது இல்லை, அது வேற விஷயம். சும்மா ஒரு கடமைக்கு. இப்போ நானும் பாஸ்டர் அம்மாவும் சாப்பிட போறேன்னு நினைச்சுக்கங்களேன். பாஸ்டர் அம்மா 2 பேக் இருக்கும். அந்த 2 பேக்குள்ள பெரிய பர்ஸ் இருக்கும். பைபிள்ல அங்கங்க காசு இருக்கும். ஆனா பில்லு கட்டுறதுல மட்டும் பாஸ்டர் அம்மா வரமாட்டாங்க. வர வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, வர வேண்டிய அவசியம் இல்ல. கட்ட மாட்டாங்க இல்ல, முடியாது இல்ல, இருக்குது உங்ககிட்ட இருக்கட்டும். கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்க கூட யார் வந்துக்கிறாரு? நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், பிளட் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ரிசல்ட்டுக்கு அங்க வெளியே நின்று காத்துனுக்குறேன். என்ன ரிசல்ட் ஆகுமோ தெரியாது, என்ன ஆகுமோ தெரியாதுன்னு. பிளட் டெஸ்ட் பார்த்தவரு உங்க ஆண்டவர். அது டாக்டர் கிட்ட வந்தா அவரும் ஆண்டவர். மெடிக்கல் ஸ்டோருக்கு போனா அங்க இருக்கிறவரும் மருந்தும் கரெக்டா கொடுப்பாரு, சரியா பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதெல்லாம் போட்டோம். அந்த மருந்து போய் உன் ரத்தத்துல கலந்து உனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே சுகப்படுத்தும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் கிளையாத்தின் பிசின் தைலம். அவர் உன்னை ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சுகப்படுத்திட்டு இருப்பாரு. ஏற்கனவே சுகப்படுத்திட்டு இருப்பாரு. மற்றதெல்லாம் வெறும் ப்ரொசீஜர் தான். நல்லா கேட்டுக்குங்க. ஆண்டவரை நம்பின பிள்ளைங்களை ஏற்கனவே சுகப்படுத்திட்டாரு. மற்றதெல்லாம் ப்ரொசீஜர் தான், கடமைக்காக. அது என்னன்னா கட்டும், அது என்னன்னா கட்டும். அது சாதாரண ஜுரம் தலைவலியா இருக்கட்டும், உயிர்கொல்லி நோயாகிய கேன்சர் ஆகட்டும், கீமோதெரப்பில இருந்து எல்லாம் ப்ரொசீஜர் தான். சுகப்படுத்துகிறது என் தேவனாகிய கர்த்தர். இங்க சாட்சிகளை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார். இங்க என் சபையில, என் குடும்பத்துல, என் சபையில கர்த்தர் உயிரோட சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு கிட்டும். ஆனா சுகப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர். காரணம் என்னன்னா, அவர் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல். இத புடிச்சுக்கலாம். 2025 எப்படி இருக்குமோ எப்படின்னா இருந்துட்டு போட்டோம்.
அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோட தான் நாம கடந்து செல்ல வேண்டும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தை. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அந்த இம்மானுவேலர் எப்படிப்பட்டவர்னா, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவர். 2 பார்ட் இருக்கு. நன்மையை வெறுக்கிறது, நன்மையை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க. நன்மையை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க. இந்த புடவை எடுக்கிற அனுபவத்துல கடைக்கு போன உடனே அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 4 புடவை எடுத்து போடுவான். அந்த 4ல எது ஒண்ணு நீ உன் ஃபர்ஸ்ட் எந்த புடவை மேல கை வச்சியோ அதைத்தான் நீ எடுக்க போறன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்னோட மனைவி ஃபர்ஸ்ட் ஒரு புடவை கை வச்சுட்டு அதை அப்படி பண்ணிட்ட உடனே இதைத்தான் நம்ம எடுக்க போகுதுன்னு நல்லா தெரியும். இது ஒரு வாரத்துல போயிட்டு இருக்கோம். அத்தை எடுன்னு எல்லா புடவையும் கீழே எடுத்து போட்ட பிறகு கடைசியா வர்றப்போ இது நல்லா இருக்குதா, நம்ம எத்தையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன் வம்பு? அதுக்காக கடைசியா ஃபர்ஸ்ட் கை வச்சோம் பாருங்க, அந்த புடவையத்தான் எத்தனை வரும் இல்ல? இதுதானே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். நன்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். சாப்பாட்டு தட்டுல நீங்க மிச்சம் வைக்கிறத பார்த்தாவே அது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் தெரியுது நமக்கு. நன்மையை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் தெரியும். தீமையை வெறுக்க ஒருத்தருக்கும் தெரியல. தீமையை வெறுக்க நம்ம ஒருத்தருக்கு we are not trained in hate evil. தீமையை வெறுக்க நமக்கு பயிற்சி இல்லை. தீமையை வெறுக்க பயிற்சி இல்லை. அதனால் தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஏன்னா தீமையை வெறுக்க நான் சொல்லி கொடுக்கவில்லை. நன்மையை மட்டும் செஞ்சுட்டேன். நல்ல ஷூ வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல துணிமணி வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல பெல்ட் டை வாங்கி கொடுத்துட்டேன். ஆண் பிள்ளையாண்டா பெண் பிள்ளையாண்டா நல்ல சுடிதார் வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா தீமையை வெறுக்க சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டேன். அதனால தான் யாருக்கும் தெரியாம ரகசியத்துல ஒரு தகப்பனா உட்கார்ந்து அழுதுன்னுக்கிறேன். புரியுதா? ஏன்னா நான் என் பின்வரும் சந்ததிக்கு ஒரு தகப்பனா ஒரு பாஸ்டரா தீமையை வெறுக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. இயேசுநாதர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? தீமையை பார்ட் 50%, நன்மையை தெரிந்து கொள்வது அடுத்த 50%. சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறது. இன்னைக்கு புது பாடம் இதுதான். we must hate evil. தீமையை வெறுக்கணும், பொய்யை வெறுக்கணும், திருட்டுத்தனத்தை வெறுக்கணும், ஏமாத்துறதை வெறுக்கணும், மாயமாலத்தை வெறுக்கணும், நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளும் அறிவு வயது மட்டும் அவர் வெண்ணையையும். கடைசியா 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இது இயேசுநாதர் நாட்களிலே எகிப்துக்கு சம்பவிக்க போகிறதை மறைமுகமாக தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவையானது அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிந்தார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாமும் தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிய வேண்டும். ஓகே, கடைசியா எல்லாம் கவனிங்களா? என்ன எல்லாம் தலைக்கிழ போயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் நான் சொல்றத கவனிங்க. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, வெறும் நன்மையை தெரிஞ்சுக்கின கத்துக்கினா போதாது.
நன்மையை தெரிஞ்சுக்க கத்துக்கினா போதாது, தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்ன் டு ஹேட் evil. தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒன்னொன்னு தீமை. எப்படி? இப்ப நானு ஒரே நாள்ல 4 லட்டு சாப்பிட்டா அது தீமை. அத்தையா நம்ம ஜோஷவன் சாப்பிட்டா தப்பு இல்லை, அவனுக்கு அது ஒண்ணும் ஆகாது. ஆனா என் வயசுக்கு தகாது. ஒரே பொருள் தான், ஒருத்தருக்கு அது தீமை, ஒருத்தருக்கு அது நன்மையா மாறும். ஆகவே தீமையும் நன்மையும் ஒவ்வொரு தனிநபர் சம்பந்தமானது, அதை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஆனா நமக்கு நல்லா தெரியும் எது தீமைன்னு, நமக்கு நல்லா தெரியும் எது தீமைன்னு. வாழ்க்கையில நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாம இருக்க காரணம், நீ இன்னும் தீமையை வெறுக்கவில்லை. நன்மை எதுன்னு தெரிந்து உனக்கு, ஆனா இன்னும் தீமையை வெறுக்க நீ கற்றுக்கொள்ளவில்லை. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசங்க நிக்கல. கண்டிப்பா இந்த செய்தி முதல் எனக்கு தான். திஸ் இஸ் ஃபார் மீ, எனக்கு தான். அப்புறமா தான் உங்களுக்கு. எனக்கு தான் இந்த செய்தி. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள என்ன முதலாவது அறுக்குது. இது இன்றைக்கு தீமையை வெறுக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமைக்கு துணை போகக்கூடாது. நன்மையை தெரிந்து கொள்ளவும் தெரிய வேண்டும். அதுதான் இம்மானுவேலர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் தாமே உனக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகிறவர். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொள்ள கடவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.